ஹாய் ஹலோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸியை நம்ம சாதாரணமாகவே டக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு உடனே கழுகி வச்சுட்டோன்னு பிரச்சனை இல்லைங்க. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சேர்த்து நம்ம கழுகும் போது அந்த மிக்ஸிக்குள்ளே கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும் இல்லைங்களா. அதை நம்ம எப்போ கழுகுற மாதிரி சோப்பெல்லாம் போட்டு நம்ம என்ன தான் அதை நம்ம தேய்ச்சி கழுகுனாலும் அந்த சின்ன அந்த கைப்பிடிக்கிட்ட அப்புறமா அந்த மிக்ஸிக்கு அடியில் இருக்கிற அந்த பாட்டுக்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் அந்த ஹோல்குள்ளே போய் அந்த நம்ம என்ன அரைக்கிறோமோ அது உள்ளே போய் நின்றுக்குது. என்ன தான் நம்ம போட்டு சோப்பில் போட்டு அதை முக்கி எடுத்தாலுமே அது வந்து போகிறதே இல்லைங்க. எனக்குமே கொஞ்சம் நாளாக நானும் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிடுவேன், பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு. ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறது வந்து சரியாகவே போகலை. அப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒரு கடைக்கு போகும்போது அங்கே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது என்ன பர்பஸ்னே எனக்கு தெரியல. ஆனால் அவங்க இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், இது வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் ப்ரஷ் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 80 பேருக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியாமல் இருப்பாங்க. பார்த்திங்களா, சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரஷ் பல்லு விளக்குற ப்ரஷ்ஷை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். இதோட விலை பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபா தான். இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கிது. நான் ஒரு எக்ஸ்போவில் கூட இது பார்த்தேங்க, 20 ருபீஸுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அப்போ எனக்கு தெரில இது என்ன பர்பஸ்க்குன்னு எனக்கு தெரில. நான் அப்புறம் வாங்கலை. ஆனால் இது சூப்பராக ஒர்க் ஆகுது. இது கண்டிப்பாக யாருக்காவது இது யூஸ் ஆகுன்ட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். இந்த மாதிரி சைடில் கை பிடிக்கிட்ட அப்படியே அதுக்குள்ளே இருந்து வந்து அழுக்கு வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்களேன். நான் நல்லாவே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த ப்ரெஷ்ஷை உள்ளே வைக்கிறேன். பொதுவாக சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷை இதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க, யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சுருப்பாங்க. அதோட ப்ரெஷ்ஷோட அந்த இது பார்த்திங்கன்னா இவ்வளோ லென்த்துக்கு வராது. அதனால் ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்குது. நல்லா உள்ளே வரைக்கும் போய் நல்லாவே க்ளீன் பண்ணிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக தான் இருக்குது, விலையுமே கம்மியாக இருக்குது. பொதுவாக நம்ம டக்குன்னு ஒன்று அரைக்கிறோம், உடனே அதை கழுகி வச்சாலுமே கழுகி முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை வந்து லைட்டாக இது வந்து நம்ம சிங்க் ஏரியாவுக்கும் இது ஒர்க் ஆகுது. இந்த பைப்போட சைடு அந்த பக்கம்லாம் நமக்கு என்ன தான் நம்ம மஞ்சி போட்டு கழுவினாலும் அது போகாதுங்க, அந்த பைப் திருகிற இடம்ல. ஆனால் இந்த ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணால் சூப்பராக போயிடுது. இது இப்போ நான் நிறையா இடத்துக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைல்ஸோட கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னரில் கூட இடுக்கிலலாம் போய் அழுக்கு இருக்கும், அதெல்லாம் க்ளீனாக வந்துடுது. அதனால் இது பக்கத்துலேயே வச்சுக்கிறது, அப்பப்போ டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி.